இந்த ஒரு ஆப்பிள் பழ தோட்டத்துல நிறைய ஆப்பிள்களா இருக்குங்க. அப்போ ஒரே ஒரு ஆப்பிளை தவிர மீதி எல்லா ஆப்பிளுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி அதெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மள மட்டும் யாரும் பறிக்கவும் மாட்டாங்க, ஸ்டிக்கரும் ஒட்ட மாட்டாங்க அப்படின்னு இந்த ஆப்பிள் மட்டும் யோசிச்சுட்டு இருக்கு. உடனே ஒரு கிரீம் எடுத்து முகத்துல அப்ளை பண்ணி பலன்னு ஆகுது. அப்பயும் பக்கத்துல இருக்க ஆப்பிள தான் பறிக்கிறாங்க, இதை பறிக்கவே மாட்டாங்க. நம்ம கிரீம்லாம் அப்ளை பண்ணி நல்லா பளிச்சுன்னு தானே இருந்தோம், நம்மளே ஏன் பறிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச ஆப்பிள்லாம் பார்க்கும்போது அதுங்கெல்லாம் கொஞ்சம் குண்டா இருக்குங்க. இதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸசைஸ்லாம் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது எந்த சேஞ்சஸும் இல்லாம அப்படியே தான் இருக்காது. இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு பம்ப் எடுத்து நல்லா காத்து அடிச்சுக்கிட்டு பெரிய ஆப்பிள் ஆகி அதோட பொசிஷன்ல போய் நிக்கிறாரு. இப்ப இவர் நினைச்ச மாதிரி அடுத்த நாள் பறிக்கிறதுக்கு ஸ்டிக்கரும் ஒட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது உடம்புல இருக்கிற காத்துலாம் போயிட்டு ஒட்டின ஸ்டிக்கரும் ஒரு பக்கம் பிச்சுன்னு இருக்கு. இதனால பக்கத்துல இருக்க ஆப்பிள பறிச்சுட்டு போயிடுறாங்க. செம கடுப்பான ஆப்பிள், எங்க விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேனுக்கு பின்னாடி மரத்துக்கு மரம் தாவி போயிட்டு இருக்கு. அப்படி வேகமா போகும்போது ஸ்லிப் ஆகி ஒருத்தர் தலை மேல போய் விழுந்தது. அது வேற எதுவும் கிடையாது, நியூட்டன். இது விழுந்ததுனால தான் அவர் கிராவிட்டி என்ற ஃபோர்ஸை கண்டுபிடிச்சாரு.